நான் சிறு வயதில் கிராமத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதாவது விமானம் பறப்பதை பார்த்ததுண்டு. அது எப்படி பறக்கிறது, எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது, அதனுடைய வேகம் என்ன, யார் இருப்பார்கள், அப்படி என்றெல்லாம் எண்ணம் இருந்தது. வெகு காலமாக சென்னைக்கு வந்த பிறகு அடிக்கடி விமானத்தை பார்ப்பது வழக்கம். அது இன்றளவும் கூட. தற்பொழுது கூட ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு ஒரு விமானம் சென்றது. அதை வீடியோவாக எடுத்தேன். இந்த ஆர்வம் எப்படி வந்தது என்று எனக்கே தெரியவில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வானூர்தி பறந்து போகிறது. பலர் போகிறார்கள், பல நாடுகளுக்கு போகிறார்கள். அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சிங்கப்பூருக்கு விமானம் மூலமாக என்னுடைய முதல் விமான பயணம் சிங்கப்பூர் தான். வேலைக்காக ஏர் இந்தியா அதன் வழியாகத்தான் போனேன். அதன் பிறகு தாய்லாந்துக்கு சென்று வந்தேன். தாய் ஏர்வேஸ். அதன் பிறகு படிப்படியாக பல விமான பயணங்களை மேற்கொண்டேன். பல நாடுகளுக்கு சென்றேன். பணம் ஒரு பிரச்சனையாக இல்லை. ஏனென்றால் மனதிலே ஒரு ஆர்வம் எப்பொழுதுமே ததும்பிக் கொண்டே இருக்கும். தண்ணீர் எப்படி ததும்புகிறதோ அதுபோல மனதிலே ஒரு தழும்பு இருந்து கொண்டே இருந்தது. அதனால் பணம் கிடைத்துவிட்டால் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். இந்தியாவிலும் பல பயணத்தை மேற்கொண்டுள்ளேன். காரணம், பல நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும், பல இடங்களை பார்க்க வேண்டும், அதில் என்னென்ன இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அப்படித்தான் பயணத்தை மேற்கொண்டேன். அந்த பயணம் இன்றளவும் அது முடிவடையவில்லை. இன்னும் 2 இடங்களுக்கு சென்று வர வேண்டும். ஒரே ஒரு முறையாவது கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு நொடிப்பொழுதில் முடிந்துவிடும். ஒரு நொடிப்பொழுதில் தோன்றியது ஒரு நொடிப்பொழுதில் முடிந்துவிடும். ஆனால் வாழும் காலத்தில் நம் மனதில் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டோம், முடிந்தவரை சென்று வந்துள்ளோம். அந்த ஒரு மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி தான் நமக்கு. தற்பொழுதெல்லாம் அந்த பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கிறது. முதிர்ச்சி, உடல்நிலை, இதெல்லாமே கவனத்தில் வைத்துக்கொண்டு மேற்கொண்டு பயணங்களை தொடர்வதில் சற்று சிரமம் இருக்கிறது. அதனால்தான் பயணத்தை மேற்கொள்வது பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது. எப்படியும் என்னுடைய இலக்கு இருக்கிறது. சீனாவுக்கும் ஏதாவது ஒரு ஆப்பிரிக்க நாடுக்கும். அத்துடன் எனது இந்த விமான பயணம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன். அதுபோல கப்பல் பயணமும் ஒரே ஒரு முறை செய்துவிட்டால் மிக திருப்தியாகிவிடும். இதெல்லாம் பல நடந்துவிட்டது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடைபெற வேண்டியுள்ளது. அதற்கான காலத்திற்காக காத்திருக்கிறேன். பொருளாதாரம் கைகூடினால் இவையெல்லாம் கைகூடும். இது போன்ற உங்களுக்கும் பல எண்ணங்கள் இருக்கும், பல பயணங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிரலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.